ஹலோ மக்களே! ஸோ இன்னைக்கு இந்த கேக்க தாங்க நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த கேக் ஆர்டர் 1 வீக் முன்னாடியே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேவையான சாக்லேட்ஸ் அண்ட் பிஸ்கெட் வாங்கிட்டேன். அண்ட் கேக்குமே ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ சாக்லேட் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ணி மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கோம். பிகாஸ் வெயில் ஓவரா இருக்கிறதுனால டக்குன்னு மெல்ட் ஆயிடுது. ஸோ அண்ட் சாக்லேட்ஸுமே, பிஸ்கெட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பிளேஸ் பண்ணிட்டுருக்கேங்க. வழக்கம் போல டெய்ரி மில்க் சொதப்பிடுச்சு வெயில் ஓவரா இருந்ததுனால. ஸோ அண்ட் ஒரு சாக்லேட் மட்டும் வாங்க மறந்துட்டேன். ஸோ கஸ்டமர்ட்ட கேட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கப் கேக் வந்து அங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. ஸோ அது கொஞ்சம் டிசைன் யூனிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு, நடுவுல லிட்டில் ஹார்ட் பிஸ்கெட் வேற கண்ண பறிச்சுட்டே இருந்துச்சா, சரி அத 2 வாயில போட்டுட்டு அகைன் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ அந்த கஸ்டமைஸ்டு டாப்பருமே நம்ம மேல இன்சர்ட் பண்ணிட்டு, கேக் வேலை முடிஞ்சிச்சேன்னு நெனைக்கும்போது தான் ஒரு கோல்டன் கலர மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதையுமே எடுத்து மேல லைட்டா அப்ளை பண்ணி விட்டுட்டு வேர்டிங்ஸ் எழுத ஆரம்பிச்சுட்டேங்க. ஸோ ஃபைனலா கேக்கோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மாரி கியூட்டான கேக்ஸ் வந்து நீங்க கஸ்டமைஸ்டு கேக் ஆர்டர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. தேங்க் யூ மக்களே! அண்ட் ஐடி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.